கோர்ட்டு உத்தரவு போடுது, அந்த இடத்துல போய் தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு. கூட ஒரு 10 பேர் போங்க அப்படின்றாங்க. கோர்ட்டே சொல்லுது கூட ஒரு 10 பேர், பெட்டிஷனர் அண்டு 10 பீப்புள். இவங்களுக்கு லோக்கலில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, அதனால் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் சென்று பாதுகாப்பு அளிக்க வேண்டும்னு அந்த நீதிமன்றத்துக்கு சிஎஸ்எஃப் ஜவான்ஸ் அவங்கள அனுப்புகிறாங்க. அங்கே போன உடனே 144 போட்டால் என்ன பார்த்தோம்? அப்போ 4 பேருக்கு மேலே கூடக்கூடாது. அது அவங்களுக்கு பொருந்தாது. ஆக்சுவலி தே ஆர் ஆர்ம்டு வித் கோர்ட் ஆர்டர். இது ஹைகோர்ட் ஆர்டர், அது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர், கலெக்டர் ஆர்டர் தானே அது. இதற்கு பிறகு நேற்று அவசர அவசரமாக தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு அவர் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பெஞ்சில் போய் நீங்கள் முறையிடுங்கன்னு சொல்லி இன்று காலை முதல் வழக்காக இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். திஸ் இஸ் ஆல் ஃபைன். நீங்கள் கோர்ட்டில் ஜெயிக்க கூட செய்யலாம், அது இமீடியட்டாக ஸ்டேயும் ஆகலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இப்போ அண்ணன் பேசினார்ல 9 ஆகுது, ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? தேர்தலை வச்சுக்கிட்டு யாராவது இந்த வேலையை செய்வாங்களப்பா? இதே இந்துக்கள் வாக்கு உங்களை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் 21 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வேலை தூக்கினீர்கள். 2026 தேர்தலுக்கு மட்டும் நிலைப்பாடு மாற வேண்டிய தேவை என்ன இருக்கு? முடிவுகளை முதல்வர் எடுப்பதில்லை.